Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 10 சாப்டர் யூனிட் 1ல இருக்கிற லா ஆஃப் மோஷன்ல சால்வ்டு ப்ராப்ளம்ஸ் வந்து பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் சம்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா calculate the velocity of a moving body of mass 5 kg whose linear momentum is 2.5 kg meter per second ன்னு கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரு மூவிங் பாடி, அந்த மூவிங் பாடியோட மாஸ் வந்து எவ்வளவுன்னு கொடுத்திருக்காங்கன்னா மாஸை வந்து என்ன டினோட் பண்ணோம், அதோட மாஸ் வந்து 5 kgன்னு கொடுத்துட்டாங்க. அதை நான் எடுத்து எழுதிக்கிட்டேன். அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா லீனியர் மொமெண்டம் வந்து கொடுத்துருக்காங்க. லீனியர் மொமெண்டத்தை வந்து Pல டினோட் பண்ணுவோம். லீனியர் மொமெண்டத்தோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2.5 kg மீட்டர் பெர் செகண்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா வெலாசிட்டி வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. வெலாசிட்டியை Vல டினோட் பண்ணுவோம். இப்போ நான் வந்து கிவன் வந்து எழுதி முடிச்சிட்டேன். இது வந்து நான் இப்போ எழுதியிருக்கிறது கிவன் வந்து எழுதியிருக்கேன். இப்போ நான் என்ன எழுத போகிறேன்னா ஃபார்முலா வந்து எழுத போகிறேன். முதல்ல வந்து வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நான் லீனியர் மொமெண்டத்தோட ஃபார்முலா வந்து எழுதிக்க போகிறேன். லீனியர் மொமெண்டத்தோட ஃபார்முலா என்னன்னா லீனியர் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு வெலாசிட்டிங்கிறது தான் ஃபார்முலா எனக்கு. அப்படின்னா லீனியர் மொமெண்டத்தை வந்து பி நெட்டு டினோட் பண்ணுவோம். அதனால் நான் இங்கே பின்னு எழுதிக்கிட்டேன். இஸ் ஈக்குவல் டு மாஸை வந்து எம்னு டினோட் பண்ணுவோம், வெலாசிட்டியை வந்து வின்னு டினோட் பண்ணுவோம். இப்போ எனக்கு வெலாசிட்டி வேணும்னா இந்த மாஸை நான் இங்கே கொண்டு போகலாமா? கொண்டு போனேன்னா எனக்கு இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இங்கே போகிறப்ப டிவிஷனில் மாறிடும் எனக்கு. அப்படின்னா எனக்கு என்ன வரும்னா வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு லீனியர் மொமெண்டம் டிவைடட் பை மாஸ்ன்னுட்டு எனக்கு கிடச்சிருச்சு. இப்போ நான் வேல்யூஸ் வந்து எனக்கு லீனியர் மொமெண்டத்தோட வேல்யூ தெரியும் 2.5 kg மீட்டர் பெர் செகண்ட். அதை நான் எழுதிக்கிறேன் 2.5 kg மீட்டர் பெர் செகண்ட், சாரி மாஸ் பெர் செகண்ட், மாஸ் பெர் செகண்ட், மீட்டர் பெர் செகண்ட் தான். அடுத்து மாஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 kgன்னுட்டு எனக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அதை கேன்சல் பண்ண போகிறேன். கேன்சல் பண்ணேன்னா எனக்கு கேஜியும் எனக்கு கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆனதுக்கப்புறம் எனக்கு மீதி இங்கே என்ன இருக்கும்னா 2.5 மீட்டர் பெர் செகண்ட் டிவைடட் பை 5ன்னுட்டு எனக்கு இருக்கும். இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்கிறதுனால 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், மேலேயும் கீழே. அதாவது நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லேயும் 10ஆல் நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். மல்டிப்ளை பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும்னா 25 டிவைடட் பை 50 மீட்டர் பெர் செகண்ட்னுட்டு எனக்கு கிடைக்கும். இப்போ நான் இதை கேன்சல் பண்ணுறேன். 25 1s are 25 2s are அப்படின்னா எனக்கு 1/2 மீட்டர் பெர் செகண்ட்னுட்டு எனக்கு கிடைக்கும். 1/2 நான் எப்படி எழுதலாம்னா 0.5ன்னுட்டு நான் 1/2 எழுதிக்கலாம். அப்படின்னா 0.5 மீட்டர் பெர் செகண்ட்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. அப்படின்னா கொடுத்துருக்க சம்முக்கு எனக்கு வெலாசிட்டி வந்து எவ்வளோ கிடச்சிருக்குன்னா வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 0.5 மீட்டர் பெர் செகண்ட். இதோட இந்த சம் முடிஞ்சிச்சு. Thank you.